Okay. If there are 64 pages and page size is 4096 words, then the length of the logical address is dash. So option A 16 bits, option B 18 bits, option C 20 bits, option D 22 bits. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேஜஸ்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேஜஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸர் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேஜஸ் ஸ்பிளிட் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த கொஸ்டின் வந்து ஓஎஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ப்ராசஸ்ல வந்து எத்தனை பேஜஸ் இருக்கிறதா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா 64 பேஜஸ் இருக்கிறதா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ 64 பேஜஸ்ங்கும் போது பேஜ் 0ல இருந்து பேஜ் 63 வரைக்கும் இருக்குது. இதுல ஒரு பேஜுடைய சைஸ் மட்டும் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4096 வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம வந்து இதை கொஸ்டின்ல ஆன்சர் கேட்டிருக்கிறது வந்து லாஜிக்கல் அட்ரஸ் என்ன, அதோட விட்த் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ லாஜிக்கல் அட்ரஸோட வித் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ப்ராசஸ்க்கு ரெப்ரசென்ட் பண்றதுக்கு எவ்வளவு பிட்ஸ் தேவைப்படுதோ அதுதான் லாஜிக்கல் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ லாஜிக்கல் அட்ரஸ்ல 2 பார்ட் இருக்க போகுது. ஒரு பார்ட் வந்து பேஜ் நம்பர், இன்னொன்று வந்து பேஜ் ஆஃப்செட். சரிங்களா? ஸோ பேஜ் நம்பர் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஹவு மெனி பேஜஸ். ஸோ இதுல 64 பேஜஸ் இருக்கிறதுனால இதுக்கு எத்தனை பிட் தேவைப்படும் அப்படின்னா 6 பிட்ஸ் வந்து பேஜ் நம்பருக்கு தேவைப்படும். ஏன்னா 2⁶ தான் எனது 64 அப்படிங்கிறதுனால. பேஜ் ஆஃப்செட்ங்கிறது என்ன அப்படின்னா இந்த பேஜுடைய சைஸை சொல்லி குறிக்கிறது தான் பேஜ் ஆஃப்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பேஜுடைய சைஸ் வந்து 4096ன்னு கொடுத்துட்டதுனால இதை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு 12 பிட்ஸ் தேவைப்படும். ஏன்னா 2⁻12 தான் என்ன 4096ன்னு சொல்லுவாங்க. ஸோ பேஜ் ஆஃப்செட்டுக்கு எத்தனை பிட் தேவைப்படும் அப்படின்னா 12 பிட்ஸ் வந்து தேவைப்படும். சரிங்களா? ஸோ டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா லாஜிக்கல் அட்ரஸ் வந்து 6 + 12 which is equal to 18 பிட்ஸ். ஸோ லாஜிக்கல் அட்ரஸுக்கு எத்தனை பிட்ஸ் தேவைப்படும் அப்படின்னா 18 பிட்ஸ் வந்து தேவைப்படும். சரிங்களா? ஸோ 18 is the answer.